ஹைதராபாத் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று ஐபிஎல் கோப்பையை கொல்கத்தா அணி கைப்பற்றியுள்ளது. ஐபிஎல் இறுதி ஆட்டத்தில் ஹைதராபாத் அணியை எளிதாக வீழ்த்திய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 3வது முறையாக மகுடம் சூடியுள்ளது. 66 நாட்கள் கிரிக்கெட் ரசிகர்களை கட்டிப்போட்டிருந்த ஐபிஎல் தொடரின் இறுதி ஆட்டம் நேற்று சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி முதலில் பேட் செய்தது. முழுமையாக கொல்கத்தாவின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த ஆட்டத்தில் ஹைதராபாத் அணியின் 6 வீரர்கள் ஒற்றை இலக்கத்தில் வெளியேறினர். இதனால் 18.3 ஓவர்களில் 113 ரன்களுக்கு ஹைதராபாத் அணி ஆல் அவுட் ஆனது. அதிகபட்சமாக கேப்டன் கமின்ஸ் 24 ரன்களும் மார்க்ரம் 20 ரன்களும் எடுத்தனர். கொல்கத்தா தரப்பில் அதிகபட்சமாக ரசல் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதுவரை இல்லாத வகையில் இறுதிப் போட்டியில் மிக குறைவாக 113 ரன்கள் மட்டுமே சேர்த்த அணி என்ற மோசமான சாதனையை SRH பதிவு செய்தது. தொடக்கம் முதலே அதிரடியாக விளையாடிய வெங்கடேஷ் ஐயர், நடராஜன், புவனேஷ்குமாரின் பந்துவீச்சை சிதறடித்து 24 பந்துகளில் அரை சதம் கடந்தார். 57 பந்துகள் மீதமிருந்த நிலையில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அபார வெற்றி பெற்றது. இதற்கு முன்பாக 2012 மற்றும் 2014 ஆண்டுகளில் ஐபிஎல் கோப்பையை வென்றிருந்த கொல்கத்தா 9 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது 3வது முறையாக மகுடம் சூடியது. 17வது ஐபிஎல் தொடர் நிறைவடைந்த நிலையில் அதிக சிக்சர்கள் விளாசப்பட்ட தொடர் என்பது உட்பட பல்வேறு சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளன. பேட்ஸ்மேன்களின் சொர்க்கபுரியாக திகழ்ந்த இந்த ஆண்டு ஐபிஎல் சீசனில் 14 சதங்கள் விளாசப்பட்டன. அதிகபட்சமாக ராஜஸ்தான் அணியின் ஜாஸ் பட்லர் 2 முறை சதம் அடித்தார். இது மட்டுமின்றி நடப்பு ஐபிஎல் சீசனில் 1260 சிக்சர்கள் விளாசப்பட்டன. இந்த ஆண்டில் 41 முறை 200க்கும் அதிகமான ரன்களை அணிகள் குவித்தன. அதிகபட்சமாக பெங்களூரு அணிக்கு எதிராக ஹைதராபாத் அணி 287 ரன்களை குவித்தது. இந்த ஆட்டத்தில் பெங்களூரு அணியும் 262 ரன்கள் குவித்ததால் ஒரே ஆட்டத்தில் இரு அணிகளும் சேர்த்து 549 ரன்கள் குவித்து சாதனை படைத்தன. கொல்கத்தா அணிக்கு எதிராக 262 ரன்கள் என்ற இலக்கை எட்டி பஞ்சாப் கிங்ஸ் அணி வரலாறு படைத்தது. ஐபிஎல் தொடரில் மொத்தம் 46 கோடியே 50 லட்சம் ரூபாய் பரிசு தொகையாக வழங்கப்பட்டது. வெற்றி பெற்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு 20 கோடி ரூபாயும், இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு 12 கோடியே 50 லட்சம் ரூபாயும் பரிசு தொகையாக வழங்கப்பட்டன. ஐபிஎல் தொடரில் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திய விராட் கோலி, ஹர்ஷல் பட்டேல், சுனில் நரைன் ஆகியோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. இந்த சீசனில் 741 ரன்களை குவித்த விராட் கோலி ஆரஞ்ச் கேப் விருதை கைப்பற்றினார். இதேபோல 24 விக்கெட்டுகளை வீழ்த்திய பஞ்சாப் அணி வீரர் ஹர்ஷல் பட்டேல் பர்பிள் கேப்பை தட்டிச் சென்றார். நடப்பு ஐபிஎல் தொடரின் பேட்டிங், பவுலிங் என பல்வேறு அம்சங்களிலும் சிறந்து விளங்கியதால் மதிப்புமிக்க வீரர் விருதை சுனில் நரைன் வென்றார். 488 ரன்கள் குவித்ததுடன் 17 விக்கெட்டுகளையும் வீழ்த்திய சுனில் நரைன் ஆல்ரவுண்டராக ஜொலித்தார். கடந்த 2012, 2018 ஆண்டுகளில் மதிப்புமிக்க வீரர் விருதை வென்றிருந்த நரைன் 3வது முறையாக தொடர் நாயகன் விருதை பெற்றார். வளர்ந்து வரும் வீரருக்கான விருதை ஹைதராபாத் அணியின் நிதிஷ் ரெட்டி பெற்றார். கண்ணியமாக நடந்து கொண்டதற்கான ஃபேர் பிளே அவார்டை ஹைதராபாத் அணி தட்டிச் சென்றது. நேற்று நடந்த இறுதிப் போட்டியில் சிறப்பாக பந்து வீசிய கொல்கத்தா வீரர் ஸ்டார்க் ஆட்ட நாயகன் விருதை பெற்றார். ஐபிஎல் வெற்றியை கொல்கத்தா அணியின் ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பேட் கமின்ஸை இந்தியாவில் நிசப்தமாக்கி பழி தீர்த்து விட்டதாக ரசிகர்கள் தெரிவித்தனர். நான் கேகேஆர் ஃபேன், ஃபர்ஸ்ட் வந்து சிஎஸ்கே ஃபேன், ஒரு கேகேஆருக்கு மாறிட்டேன் இன்னைக்கு. அதனால இன்னைக்கு நல்லா போச்சு மேட்ச். நான் நினைச்சு பார்க்க 113 முடிப்பாங்கன்னு. ரொம்ப த்ரில்லிங் இல்ல, ஈஸியா முடிஞ்சிடுச்சு. So I was supporting KKR. It was a pretty okay finals தான் சொல்லலாம். பட் KKR நல்லா சூப்பரா ஆடினாங்க. ஒன் சைடு மேட்ச் மாதிரி இருந்தது. ஃபைனல் மேட்ச் ஃபீலிங் இல்ல. இதே CSK ஆடி RCB மாதிரி யாரும் ஆடி இருந்தாங்களா கண்டிப்பா இது வந்து மேட்ச் வந்து டிஃபரண்ட் லெவலா இருந்திருக்கும். KKR செமையா ஆடினாங்க. வெங்கடேஷ் ஐயர் 50 எல்லாம் தரமா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. I'm from Hyderabad supporting KKR here. We silenced Pat Cummins in India. Pat Cummins. ஐபிஎல் தொடர் முழுவதும் அதிரடியாக விளையாடிய ஹைதராபாத் அணி இறுதிப் போட்டியில் போராடாமல் வீழ்ந்தது ரசிகர்களை ஏமாற்றமடைய செய்தது. நல்லா பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். SRH இன்னும் டஃப் கொடுப்பாங்க, KKR ஜெயிக்க முடியுமான்னு தெரியல அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன். ஓகேயா போச்சு ப்ரோ. ஒன் சைட் மேட்ச் ப்ரோ. எதுக்கு வந்தானே ஆயிடுச்சு ப்ரோ. CSK இருந்தாவது ஏதாவது பார்த்துருக்கலாம். அபிஷேக் சர்மா மட்டும் அவுட் ஆகாம ஆடிந்தா நல்லா ரன்ஸ் வந்திருக்கும். இந்த நாள் எங்களுக்கு இல்லை. ஹார்ட் லக். சன்ரைசர்ஸ் ஜெயிக்கணும்னு எதிர்பார்த்தோம். ஸ்டார்டிங்லேருந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி இன்னைக்கும் ஸ்ட்ராங்காக அடிப்பாங்க பார்த்தோம். ஓகே, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஓப்பனர்ஸ் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா
அவனுக்கு ஓப்பனிங் அடிக்க வேண்டிய ரன் மொத்த டீம் அடிச்சிட்டானுங்க ப்ரோ. மனசு கஷ்டமா இருக்கு. ஆனால் ஃபைனல் ஃபீல் இல்லை, அது மாதிரி தான் கொஞ்சம் டல்லாக தான் போச்சு. நடுவில் சிஎஸ்கே இருந்தால் அப்படியே எரப்ட் ஆயிருக்கும் ஸ்டேடியமே. ஃபுல்ஃபில் அவ்வளோலாம் ஆகலை. ஆமாம், எஸ்ஆர்கே சுற்றி வந்தார், அது மட்டும் தான் ஒரு ஃபீல், வேற எதுவும் ஃபீல்லாம் இல்லை. ஹைதராபாத் தோல்வியடைந்ததால் அணியின் இணை உரிமையாளரும் கலாநிதி மாறனின் மகளுமான காவ்யா மாறன் கண்ணீர் விட்டு அழுதார். பின்னர் தேற்றிக் கொண்டு கைதட்டி வீரர்களை உற்சாகப்படுத்தினார். வங்கக்கடலில் உருவான ரிமல் புயல் மேற்கு வங்க மாநிலத்தில் நள்ளிரவில் கரையை கடந்தபோது 135 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. ரிமல் புயல் அதிதீவிர புயலாக வலுப்பெற்றதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மேற்கு வங்கத்தில் 1,00,000க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். இந்நிலையில் மேற்கு வங்க மாநிலம் சாகர் தீவு மற்றும் வங்கதேசத்தின் கேபுபாரா இடையே நள்ளிரவில் கரையை கடந்தது. அப்போது 135 கிலோமீட்டர் வேகம் வரை வீசிய புயல் காற்றில் சிக்கி சாகர் தீவில் ஏராளமான மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இதேபோல மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் புயல் காற்றுடன் கனமழை பெய்தது. இதையடுத்து வங்கதேசத்தை நோக்கி புயல் படிப்படியாக வலுவிழக்கக்கூடும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மக்களவை தேர்தலை ஒட்டி அரிதிலும் அரிதாக இந்திய ராணுவ தலைமை தளபதியின் பதவிக்காலம் 1 மாதத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதி இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதியாக மனோஜ் பாண்டே நியமிக்கப்பட்டார். அவர் கடந்த 6ஆம் தேதி 62 வயதை எட்டிய நிலையில் இந்திய ராணுவ விதிப்படி வரும் 31ஆம் தேதியுடன் மனோஜ் பாண்டேவின் பதவிக்காலம் நிறைவடைகிறது. ஆனால் மக்களவை தேர்தல் முடிவுகளை பொறுத்து புதிய ராணுவ தலைமை தளபதியை நியமிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி ராணுவ விதி 1954 கீழ் தலைமை தளபதியின் பதவிக்காலம் ஜூன் 30ஆம் தேதி வரை நீட்டித்து நியமனத்திற்கான அமைச்சரவை குழு உத்தரவிட்டுள்ளது. கடந்த 1975ஆம் ஆண்டு இந்திய ராணுவ தலைமை தளபதியாக இருந்த பீவாரின் பதவிக்காலத்தை இந்திரா காந்தி அரசு ஓராண்டுக்கு நீட்டித்தது. அதன் பிறகு தற்போதுதான் இந்திய ராணுவ தலைமை தளபதியின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு அடுத்த இடத்தில் உள்ள துணை ராணுவ தளபதிகளான உபேந்திர திவேதி மற்றும் AK சிங்கும் வரும் ஜூன் மாதத்துடன் ஓய்வு பெறுகின்றனர். எனவே புதிய ராணுவ தலைமை தளபதியை தேர்வு செய்யவும் மத்திய அரசு அவகாசம் எடுத்துக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா கூட்டணியை இந்தி ஜமாத் என குறிப்பிட்டுள்ள பிரதமர் மோடி மத ரீதியிலான இடஒதுக்கீட்டை எதிர்ப்பதால் தன்னை இந்தியா கூட்டணி தலைவர்கள் பழித்து பேசுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவில் காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டும் என பாகிஸ்தானில் தொழுகை நடப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பான்ஸ்கானில் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி தேர்தல் முடிவுகள் வெளியாகும் ஜூன் 4ஆம் தேதி இந்தியாவின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் நாள் என்று கூறினார். இந்தியா கூட்டணியை இந்தி ஜமாத் என்று குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி மத ரீதியிலான இடஒதுக்கீட்டை எதிர்ப்பதால் தன்னை அவர்கள் பழித்து பேசுவதாக தெரிவித்தார். இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என பாகிஸ்தானியர்களும் பிரிவினைவாதிகளும் தொழுகை நடத்துவதாக பிரதமர் மோடி கூறினார். पाकिस्तान में सपा कांग्रेस के इंडी गठबंधन के लिए दुआ पड़ी जा रही है. முன்னதாக கோசி நகரில் நடந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி காங்கிரசும் சமாஜ்வாதியும் உத்தரப்பிரதேசத்தில் சாதி மோதல்களை உருவாக்குவதாக சாடினார். பிரதமர் நரேந்திர மோடி ஊழலின் மையமாக இருப்பதாக காங்கிரஸ் MP ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இமாச்சல பிரதேச மாநிலம் உனா நகரில் பரப்புரையின் போது பேசிய ராகுல் காந்தி தேர்தல் பத்திர திட்டத்தில் பெரும் ஊழல் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டினார். ஊழல் தலைவர்கள் அனைவரும் பாஜகவுடன் சேர்ந்து விட்டதாக குறிப்பிட்ட ராகுல் காந்தி ஊழலின் மையமாக பிரதமர் நரேந்திர மோடி இருப்பதாக கூறினார். இமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சி கவிழ்வதற்கான நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்று பிரதமர் பேசியதற்கு பதிலளித்த ராகுல் காந்தி கோவா, அருணாச்சல பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசத்தில் ஆட்சியை கவிழ்த்ததைப் போல பணத்தை வாரி இறைத்து இமாச்சல பிரதேசத்தில் ஆட்சியை கவிழ்க்க பிரதமர் முயற்சிப்பதாக சாடினார். இதனிடையே சண்டிகரில் நடந்த பரப்புரையில் பேசிய பிரியங்கா காந்தி விலைவாசி உயர்வு குறித்து மக்கள் கவலை கொண்டுள்ள நிலையில் மத ரீதியிலான பிரிவினையை உருவாக்குவதில் பிரதமர் தீவிரமாக இருப்பதாக பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் விவசாயம் தொடர்பான பொருட்கள் மீதான GST தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். தோல்வி பயத்தில் திமுகவினர் மீது வன்மத்தை கக்கி வதந்திகளை பரப்புவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார்.
மதவெறி அரசியல் நடத்துபவர்கள் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் பேசினாலும் திமுக மீது தாக்குதல் நடத்துவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு விழாவையொட்டி திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் திமுக என்றாலே சமூக நீதி, மத நல்லிணக்கம், எளிய மக்களின் வாழ்வுரிமை, மாநில சுயாட்சி, ஆதிக்க மொழிகளிடமிருந்து தாய்மொழியை பாதுகாத்தல் என குறிப்பிட்டுள்ளார். அதனால்தான் மதவெறி அரசியல் நடத்துவோர் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் பேசினாலும் திமுக மீது தாக்குதலை நடத்துவதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திமுகவினர் மீது வன்மத்தை கக்கி வதந்திகளை பரப்புவதாக சாடியுள்ள ஸ்டாலின் தோல்வி பயத்தில் நடுங்குவதை அவர்களின் குரல் வெளிப்படுத்துவதாகவும் விமர்சித்துள்ளார். திமுக தோழமையில் புதிய இந்தியா உருவாகப் போவதை உள்ளூர உணர்ந்து அவர்கள் புலம்புவதை காண முடிவதாகவும், நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகும் ஜூன் 4ஆம் தேதி வெற்றிக் கொடி ஏற்றுவோம் என்றும் ஸ்டாலின் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான விலையில்லா லேப்டாப் வழங்கும் திட்டம் இந்த ஆண்டாவது நிறைவேற்றப்படுமா என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், புதிய கல்வியாண்டு தொடங்கும் நிலையில் இந்த ஆண்டிற்கான லேப்டாப்களை வழங்குவது குறித்து திமுக அரசு எவ்வித அறிவிப்பும் வெளியிடாமல் இருப்பது கண்டனத்துக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். லேப்டாப் வழங்க வேண்டும் என்ற அரசு பள்ளி மாணவர்களின் ஒருமித்த எதிர்பார்ப்பை இந்த ஆண்டாவது திமுக அரசு நிறைவேற்றுமா எனவும், அதிமுக அரசால் கொண்டுவரப்பட்ட திட்டம் என்ற காழ்ப்பில் இந்த ஆண்டும் ஏதேனும் நொண்டிச்சாக்கு சொல்லப் போகிறார்களா எனவும் முதலமைச்சருக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இதேபோல ஏழை எளிய சாமானிய மக்களை திமுக அரசின் மின்வாரியம் வாட்டி வதைப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். அதிமுக ஆட்சியில் 100 யூனிட் விலையில்லா மின்சாரம் மூலம் ஒரு வீட்டில் 2 இணைப்புகள் இருந்தாலும் வீட்டின் உரிமையாளரும் வீட்டில் வாடகைக்கு இருப்பவரும் பயன்பெற்று வந்ததாக குறிப்பிட்டார். ஆனால் தற்போது திமுக அரசின் மின்வாரியம் வீட்டின் உரிமையாளர் பெயரில் ஒரு மின் இணைப்பு மட்டுமே அனுமதிக்க உள்ளதாகவும், அதற்கான ஆய்வுப் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். வீட்டின் உரிமையாளர்கள் பெயரில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இணைப்புகள் இருக்கும் பட்சத்தில் வாடகைதாரர்கள் பாதிக்காத வகையில் அவர்களுக்கும் 100 யூனிட் மின்சாரம் தொடர்ந்து வழங்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். உதகையில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தலைமையில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு இன்று தொடங்க உள்ளது. ஆளுநர் ஆர் என் ரவி 5 நாட்கள் பயணமாக நீலகிரி மாவட்டம் உதகைக்கு பயணம் சென்றுள்ளார். சென்னையிலிருந்து விமானம் மூலமாக கோவை சென்று அங்கிருந்து சாலை மார்க்கமாக உதகை ராஜ்பவன் சென்றார். இந்த நிலையில் உதகையில் தனது தலைமையில் நடக்கவுள்ள பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டில் இன்று அவர் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். இன்றும் நாளையும் நடக்கவுள்ள இந்த மாநாட்டில் பல்கலைக்கழகங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிறந்த நடைமுறைகள் என்ற தலைப்பில் துணைவேந்தர்கள் உரையாற்ற உள்ளனர். 29ஆம் தேதி கோத்தகிரி மற்றும் கோடநாடு காட்சிமுனை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை ஆளுநர் பார்வையிட உள்ளார். ஆளுநர் வருகையொட்டி நீலகிரி மாவட்டம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு ஒரு பிரதமர் என்ற முறையில் எந்த தவறும் இல்லை என்பதால் அதனை ஆதரிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அனைத்திந்திய பேங்க் ஆஃப் பரோடா ஓபிசி தொழிலாளர்கள் நலன் கூட்டமைப்பின் கருத்தரங்கம் சென்னையில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய திருமாவளவன் சமூக நீதி கோட்பாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், ஜூன் 4ஆம் தேதி வெளியாக போகும் தேர்தல் முடிவுகள் பாஜகவின் 10 ஆண்டுகால ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்றார். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் ஆண்டுக்கு ஒரு பிரதமர் என மோடி நகைச்சுவையாக தெரிவித்தாலும் அதுபோன்ற நடைமுறையை ஆதரிக்கவும் தாங்கள் தயாராக இருப்பதாக கூறினார். இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்த கருத்தோடு, ஒருமித்த கருத்தோடு ஆண்டுக்கு ஒரு பிரதமரை வைத்தாலும் ஆட்சி நிர்வாகம் உறுதியாக இருக்கும், அதாவது கட்டுக்கோப்பாக இருக்கும். அது இன்னும் ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு அப்ரோச் தான். ஆண்டுக்கு ஒரு பிரதமர் வருவதில் தவறே இல்லை. அப்படி வந்தால் அதை வரவேற்கவும் அதை அங்கீகரிக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். மக்கள் பாஜகவிற்கு எதிரான மனநிலையில் இருப்பதை மக்களவைத் தேர்தலின் ஒவ்வொரு கட்டத்திலும் பிரதமர் மோடி உணர்ந்து வருவதால் அவரது பேச்சில் பதற்றத்தை அறிய முடிவதாக கூறினார். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் மலர் கண்காட்சி நிறைவு நாளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இந்த பூங்காவில் 61வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா கடந்த 17ஆம் தேதி தொடங்கியது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சேவல், மயில், வீடு போன்றவை பார்வையாளர்களை கவர்ந்தெடுக்கும் வகையில் அமைந்திருந்தது. மேலும் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டன. 10 நாட்களாக நடைபெற்ற இந்த மலர் கண்காட்சியின் நிறைவு நாளில் சுற்றுலா பயணிகளின் வருகை வழக்கத்தை விட அதிகரித்து காணப்பட்டது. பரதநாட்டியம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளையும் சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்தனர். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், நிறைய பார்த்ததே இல்லாத ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தோம். நிறைய ஃப்ளவர்ஸ், அதுலயே அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப பயங்கர ஹாப்பியா இருந்தது. கண்காட்சியை சிறப்பாக நடத்திய அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் சுற்றுலாத்துறை சார்பாக கேடயம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது.
தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. மக்களவைத் தேர்தல் இறுதிக்கட்டத்தை எட்டி இருக்கிறது. அதன்படி ஜூன் 1ஆம் தேதி 7ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கு பின்னர் 4ஆம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன. இந்நிலையில் சென்னை அமைந்தகரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் திங்கட்கிழமை காலை 9:30 மணியளவில் பாஜக ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. ஆலோசனைக் கூட்டத்தில் பாஜக மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள் மற்றும் பல்வேறு அணிகளைச் சேர்ந்த தலைவர்கள், பாஜக வேட்பாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க இருக்கின்றனர். தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் புதிய நிர்வாகிகள் நியமனம், புதிதாக கட்சியில் சேர்ந்தவர்களுக்கு பதவிகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கு பின்னர் நடைபெறுவதால் இந்த ஆலோசனைக் கூட்டம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது.